பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சரி. இந்த நாளில் சில சாட்சிகளை முதலாவது நான் வாசிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அற்புதத்திற்காக காத்திருக்கிறீங்க. வியாதிப்பட்டவளை வைத்துக்கொண்டு ஜெபிக்க காத்திருக்கிறீங்க. சிலர் ஆஸ்பத்திரியில் இருந்து கொண்டு செல்ஃபோனில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்திருவாரான்னு ஏக்கத்தோடு இருக்கிறீங்க. ஆண்டவர் எவ்வளோ அற்புதமான தேவன்! இந்த நிகழ்ச்சி மூலமாக அவர் செய்கிற அற்புதங்கள், அந்த காரியங்கள் தான் ரொம்ப ஆச்சரியமானவைகள். நான் போகிற இடமெல்லாம், போகிற தேசத்திலெல்லாம் எங்கே யார் சந்தித்தாலும் உடனே வந்து சந்தோஷமாக சொல்கிறாங்க, இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி மூலமாக என் வாழ்க்கை மாறினது. நாங்கள் கிறிஸ்தவளாக இருந்தாலும் ஜெபிக்க தெரியாது, பைபிள் தெரியாது. இப்போ இயேசுவை அறிந்து கொண்டோம், ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம் அப்படி சொல்கிறவங்க. இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் ஜெபித்து தான் இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார். ஆஸ்பத்திரியில் இருந்து கொண்டு நான் செல்ஃபோனில் பார்த்து ஜெபித்த போது என் வியாதி படுக்கை மாறினது அப்படி சொல்கிறவங்க. கட்டிகள் மறைஞ்சு போச்சு, கேன்சரே இல்லாமல் போச்சு, இயேசு இவ்வளோ பெரிய அற்புதம் செய்திருக்கிறார் என்று சொல்கிறவங்க. கிறிஸ்தவர் அல்லாத மக்கள், அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கிறிஸ்தவர் அல்லாதவங்க ஐயா இந்த இயேசுவை பற்றி இப்போ தான் எங்களுக்கு தெளிவாக தெரிந்து கொண்டோம், இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீங்களே, ஸ்தோத்திரையான்னு சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு காரியம். இப்படி எல்லா இடத்துலையுமே இந்த நிகழ்ச்சி மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, சுகமடைகிறாங்க, விடுதலை பெறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த மனிதன் மோகன்லால் உங்களை போல பாடுள்ள ஒரு மனிதன். நான் அற்புதம் செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. ஒரு தலைவலியை கூட என்னால் குணமாக்க முடியாது. ஒரு வேளை டாக்டருக்காக படித்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க அவங்க ஒரு மெடிசன் கொடுத்து ஒருத்தர் சுகம் உண்டாகலாம். நான் அப்படி ஆளும் கிடையாது, இல்லை, சாதாரண ஒரு மனிதன். ஆனால் நான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது, விடுதலை கொடுக்க முடியாது. அப்போ யாருங்க இதெல்லாம் செய்வது? நான் சொல்லுகிற இயேசு என்கிற ரட்சகர். நான் மதத்தை பற்றி பேசுவதே இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது மதத்தை உயர்த்தியோ குறைத்தோ நான் பேசியிருக்கேன்னா? இல்லவே இல்லை. சில தவறான செய்திகளை சிலர் பரப்பியிருக்காங்க, அவ்வளோதான் தவிர உண்மை அது கிடையாது. நான் மதத்தை பற்றி பேசுவதே கிடையாது. ஏன்னா மதத்தினால் மனுஷனுக்கு என்ன பிரயோஜனம்? சண்டை, பிரச்சனை, பிரிவினை தான் வருது. மத வைராக்கியம் அடுத்தவங்களை பகைக்க தூண்டுகிறது. ஆனால் அதனால் மதத்தின் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. கிறிஸ்தவ மதத்தை குறித்து கூட நான் பேசுவது கிடையாது. அது மதம் என்று பைபிளில் சொல்லப்படவும் இல்லை. நான் உங்களை நேசிக்கிற இயேசு கிறிஸ்து என்கிற ரட்சகர், ஒரு ஆண்டவரை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய பாவ சாபங்களை போக்குகிறவர், சுகமாக்குகிறவர், விடுதலை தருகிறவர், உங்களை பரலோகத்தில், வைகுண்டத்தில், சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஆண்டவர். அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். விசுவாசிக்கிறவங்க அற்புதம் பெற்றுக்கொள்கிறாங்க. விசுவாசிக்கலை, அவங்க நீங்கள் சொல்கிற நம்ப முடியாதுன்னா அதுக்கு நான் அல்ல. உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் எதிர்த்தாலும் கூட அவங்களையும் நான் நேசிக்கணும் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நீங்கள் விசுவாசித்தா உங்களுக்கு தான் அற்புதம் நடக்கும். நீங்கள் தான் சமாதானம் பெறுவீங்க, நீங்கள் தான் விடுதலை பெறுவீங்க, நீங்கள் தான் பரலோகத்துக்கு போகிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீங்க. அவ்வளோதான். அதனால் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறதுனால இந்த மனிதனை கொண்டு உங்களோடு அவர் பேசி தன்னுடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். அதை புரிந்து கொண்டீங்கன்னா அற்புதத்தை பெறலாம். சரி, இந்த நாளில் சில சாட்சிகளை நான் முதல்ல வாசிக்கிறேன். ஒரு 5 சாட்சிகள் பாருங்களேன். ஒரு குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க, இந்த மாதிரியாவது ஆண்டு அற்புதம் செய்யணும் காத்திருக்கிறீங்கள, ஒரு சாட்சியை கேளுங்க. சகோதரி ஜெபா ஸ்வீட்லின் நாகர்கோயிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. எங்களுக்கு திருமணமாகி 7 வருடமாகியும் குழந்தை இல்லாமல் இருந்தது. இதனால் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றபோது பரிசோதித்த மருத்துவர், உங்களுடைய கர்ப்பப்பையில் சில பிரச்சனைகள் இருக்கிறது, அதனால் நார்மலாக உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை, அதனால் ஐவிஎஃப் சிகிச்சை முறையில் முயற்சித்து பாருங்கள் என்று கூறினார். உடனே ஐவிஎஃப் சிகிச்சைக்காக முயற்சித்தோம். அப்பொழுது 10 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றார்கள். அவ்வளவு பணவசதி எங்களிடத்தில் இல்லாததால் சோர்ந்து போன மனநிலையில் வீட்டிற்கு திரும்பினோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய தாயார் விசுவாசத்தோடு இயேசுவிடம் ஜெபம் செய்வோம், நிச்சயம் இயேசு உனக்கு அற்புதம் செய்வார் என்று கூறினார்கள். அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு வாரமும்
ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். கடந்த 2023ஆம் வருடம் மே மாதம் 4ஆம் ஆண்டில் உள்ள தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற திறப்பின் வாசல் உபவாச ஜெபத்தில் குடும்பமாய் கலந்து கொண்டு மிகுந்த பாரத்தோடு இதற்காக ஜெபம் செய்தோம். ஜெபித்துவிட்டு வந்த 2வது மாதத்தில் நான் கருத்தரிக்க தேவன் கிருபை செய்தார். கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஒரு அழகான பெண் குழந்தையை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். 7 வருடமாக குழந்தை இல்லாதிருந்த எங்களுக்கு ஜெபத்தை கேட்டு எந்த சிகிச்சையும் இல்லாமல் குழந்தையை கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்தின இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கிறதுனால இயற்கையாக குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை. பார்த்தீங்களா, அவங்க ஃபோட்டோவோடு சாட்சி அனுப்பி அதைத்தான் உங்களுக்கு வாசித்து காண்பித்திருக்கிறேன். 7 வருஷம் ஆகிவிட்டது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவங்க விசுவாசத்தோடு இயேசுவினிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இயேசு கிறிஸ்துவை நாமத்தை சொல்லி கூப்பிட்ட போது ஆண்டவர் ஆசீர்வதித்து அழகான குழந்தையை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் இலவசமாய் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறவர். இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். 2வது, இன்னொரு சகோதரி சுகுணா மதுரையிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. இவங்களுக்கு நடந்த அற்புதம் பாருங்களேன். 2023ஆம் வருடம் ஜூலை மாதத்தில் ஒரு நாள் திடீரென்று என்னுடைய வலது காலில் வீக்கம் ஏற்பட்டது. அதில் அதிகமாக அரிப்பு எடுத்ததினால் சொரிந்து விட்டேன். அதனால் புண் ஏற்பட்டு 8 மாதமாக ஆறாமல் இருந்தது. காலில் வலி எப்பொழுதும் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். இதனால் சரியாக நடக்க முடியாது. எந்த வேலைகளையும் என்னால் ஒழுங்காக செய்ய முடியாது. என் காலில் எப்பொழுதும் கட்டு போட்டு தான் இருப்பேன். இதற்காக மருத்துவமனைக்கு சென்றபோது பரிசோதித்த மருத்துவர், இந்த புண் ஆறாது, வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மருந்து போட்டு கொண்டே தான் இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் என்னுடைய உறவினர் ஒருவர் கூறியதால் ஜெபிக்கலாம் அங்கே நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். தொடர்ந்து 2 வாரங்கள் பார்த்து ஜெபம் செய்தேன். 2வது வாரத்தில் என்னுடைய வலது காலில் உள்ள வீக்கங்கள் நன்றாக குறைந்து புண் ஆறிவிட்டது. இப்பொழுது நான் நன்றாக நடக்கிறேன். எல்லா வேலைகளையும் நன்றாக செய்கிறேன். ஜெபத்தை கேட்டு எனக்கு சுகந்தந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். கால் வீங்கி அது சொரிஞ்சதுனால உண்டான புண், நம்முடைய சரீர உடம்பு நிலைமையை அறிந்து தான் டாக்டர் சொல்லிட்டாங்க, இது குணமாகாது, வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மருந்து போட்டு இனி பரவாமல் பார்த்துக்கொண்டு அவ்வளோதான், சுகமாக இருக்க வழி இல்லை. ஆனால் இயேசு சுகம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். இல்லை, இது சுகமாகாது மகளே மகனே, அதனால் வாழ்நாள் முழுவதும் நீ எப்படி பார்த்துக்க, இனி எனக்கு கடைசி வர பரவாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் இயேசு சொல்ல மாட்டார். அவரால் எந்த வியாதியும் குணமாக்க முடியும். பார்த்திங்களா, அவங்க விசுவாசத்தை ஜெபிச்சாங்க. சொந்தக்காரங்க சொன்னதுனால அது மாதிரி அவங்க இயேசுக்கிட்ட வேண்டி கொண்ட உடனே அற்புதம் செய்தார்ல. அவங்க யார், எந்த இனம், எந்த மதம், அதெல்லாம் இயேசு பார்க்க மாட்டார். விசுவாசத்தோடு ஜெபிச்சாங்க. பார்த்திங்களா, ஃபோட்டோவோடு சாட்சி அனுப்பியிருக்கிறாங்க. எவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு செய்வார். ஏதோ ஒரு வியாதி, தீராத வியாதின்னு டாக்டர் சொல்லிட்டாங்களா, இயேசு தீர்த்து வைப்பார். விசுவாசத்தோடு ஜெபிங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்னொன்று பாருங்கள், ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதம் சகோதரி ரெபேக்காள் கிருஷ்ணகிரியிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. ஒரு வினோதமான காரியம், ஆனால் ஆச்சரியமான அற்புதம். இது மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு சிலர் யோசிப்பாங்க. ஏன்னா தலைவலி காய்ச்சல் தனக்கு வந்தால் தான் தெரியும். தலைவலியே வராத ஒரு ஆளுக்கு தலைவலியில் கஷ்டப்படுற ஆளை பார்த்து அது என்னது வலி, இப்படியெல்லாம் வலிக்குமா அப்படின்னு தான் தோணும். நமக்கு வந்தால் தான் அது தெரியும். அதே மாதிரி விதவிதமான பிரச்சனைகள், பாடுகள் இந்த உலகத்தில் மனிதர்கள் சந்திக்கிறாங்க. அது உண்மை. நம்ம அவங்களுடைய அனுபவத்தை தானே எழுதியிருக்கிறாங்க. பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க. சகோதரர் ரெபேக்காள், 6 வருடமாக என்னுடைய வலது காதிற்குள் பூச்சி ஓடுவதை போல இருக்கும். பூச்சி சத்தமிடுவதை போல சத்தம் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கும். இதனால் இரவில் சரியாக தூங்க முடியாது. நாளடைவில் என்னுடைய வலது காது கேட்காமல் போய்விட்டது. காதை கேட்கலை. ஏதாவது பேசினால் இடது காதை வைத்து தான் கேட்பேன். வலது காது சுத்தமாக கேட்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2022ஆம் வருடம் சத்யன் டிவியில் நேரலை நிகழ்ச்சியாக ஒளிபரப்பு செய்யப்பட்ட
21 நாள் தானியேல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபம் செய்தேன். ஞாபகம் 2022 நாம் 21 நாள் தானியேல் உபவாச ஜெபம் செய்தோம். இந்திய தேசத்திற்கு ஒரு பெரிய ஆபத்து வருது, பொருளாதார பாதிப்பு, இயற்கை நாள் அழிவுகள், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம எல்லாம் ஜெபித்ததுனால அந்த மாதிரி எந்த பாதிப்பும் இல்லாமல் தேசம் பாதுகாக்கப்பட்டது. அரசியல்வாதி என்னென்னவோ அவங்க வீரம் அவங்களுடைய சாதனை மாதிரி பேசலாம், ஆனால் லட்சக்கணக்கான தேவ பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஜெபத்தினால தான் இந்திய தேசத்தினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது. ஆண்டவர் வீழ்ச்சி அடையாமல் காத்து நடத்தி வருகிறார். அந்த ஜெபம் அதில் வியாதியஸ்தர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது நானும் என்னுடைய காதில் கைகளை வைத்து ஜெபம் செய்தேன். அன்று இரவு நன்றாக தூங்கிவிட்டேன். காதில் கை வச்சு ஜெபிச்சிருக்கிறாங்க. தூங்கி கொண்டிருக்கும்போது கனவில் யாரோ என் காதில் இருந்து ஒரு பூச்சியை எடுத்து போட்டதை போல சொப்பனம் பார்த்தேன். அந்த காண்டவர் அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்ததை ஒரு சொப்பனத்தின் மூலமாக காமிச்சிருக்கிறார். ஜெபிச்சாங்கல்ல, அந்த பூச்சி மாதிரி அதை யாரோ காது விட்டு எடுத்து போடுற மாதிரி பார்த்துருக்குறாங்க. அந்த நாளிலிருந்து என் காதுக்குள் பூச்சி குடைவதும் பூச்சி சத்தமிடுவதும் நின்று விட்டது. கேட்காமல் இருந்த என்னுடைய வலது காது இப்பொழுது நன்றாக கேட்க ஆரம்பித்து விட்டது. என்னுடைய ஜெபத்தையும் கேட்டு 6 வருடமாக கேட்காமல் இருந்த என்னுடைய காதை கேட்க செய்த இயேசுவுக்கு நன்றி. 6 வருஷம் காது கேட்கல, வலது காதை. ஆண்டவர் ஒரு நாள் ஜெபத்தில் அற்புதமாக சுகம் கொடுத்தா. இயேசு அற்புதமானவருங்க. நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தா உங்களுக்கு இந்த அற்புதம் செய்வார். இவங்க கிருஷ்ணகிரியில் தான் இருக்காங்க. இவங்க ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட சந்தித்து பேசலாம். பாருங்கள், இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்கிறார். பார்த்தீங்களா? உங்களுக்கு செய்வார். கண்ணில் பிரச்சனை, காதில், இருதயத்தில், லங்ஸில், எதில் நாள் இன்றைக்கி விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா இயேசு உங்களையும் தொட்டு குணமாக்குவார். அடுத்து பாருங்களேன், சகோதரி கமலா தேவி மதுரையிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நடந்ததை பாருங்களேன். 2 அற்புதம் நடந்திருக்கு அவங்களுக்கு. இந்த 2 அற்புதத்தை எழுதியிருக்கிறாங்க. ஒன்று, என்னுடைய இடது முழங்காலில் சில மாதங்களாக அதிகமாக வலி இருந்து வந்தது. இதனால் அதிகமாக என்னால் நடக்க முடியாது. உட்கார்ந்து எழும்பும்போது முட்டு பயங்கரமாக வலிக்கும். முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியாது. எப்பொழுதும் அதிகமான வலி இருந்து கொண்டே இருக்கும். இதனால் எந்த வேலையையும் சரியாக என்னால் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 1ஆம் தேதி கடந்த மார்ச் மாதம் 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற திறப்பின் வாசல் ஜெபத்தில் நீங்கள் பேசிய செய்தியை யூடியூபில் பார்த்து கொண்டிருந்தேன். செய்தி முடிந்து ஜெப வேளையில் வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்தில் கைகளை வைத்து ஜெபம் செய்யுங்கள் என்று நீங்கள் கூறி ஜெபித்தீர்கள். அப்பொழுது நான் என்னுடைய முழங்காலில் கைகளை வைத்து மிகுந்த பாரத்தோடு ஜெபித்தேன். ஜெபித்த அந்த நேரத்திலிருந்தே என்னுடைய முழங்காலில் உள்ள வலி சுகமாகிவிட்டது. உடனே தொடர்ந்து 3/4 மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபம் செய்தேன். இப்பொழுது நன்றாக நடக்கிறேன். இது முதலாவது அற்புதம். முழங்காலில் வலி, முழங்கால் போட முடியாது, முழங்காலில் ஜெபிக்க முடியாது. முழங்காலில் கை வைத்து திறப்பின் வாசலில் கொடுத்த செய்தியை அவங்க யூடியூப்பில் போட்டிருந்தாங்களா, அந்த செய்தியை கேட்டு அவங்க விசுவாசத்தோடு ஜெபிச்சாங்க. இயேசு அற்புதம் செய்து விட்டார். இப்பொழுது எல்லா வேலைகளையும் நன்றாக செய்கிறேன். இப்பொழுது என்னுடைய முழங்காலில் எந்த வலியும் இல்லை. இது முதலாவது அற்புதம். அடுத்தது, என்னுடைய மகனுக்கு திருமணமாகி 7 வருடமாக குழந்தை இல்லாதிருந்தது. இதற்கு 4 மாவடியில் உள்ள தேவனுடைய கூடாரத்திற்கு கடிதம் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஒவ்வொரு வாரமும் ஜெபிக்கலாமாங்க நேரலை நிகழ்ச்சியையும் பார்த்து என்னுடைய மகனுக்காக விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தேன். ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் கடந்த 2023ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஜெபத்தை கேட்டு என்னுடைய முழங்கால் வலியையும் மாற்றி 7 வருடமாய் குழந்தை இல்லாதிருந்த என்னுடைய மகனுக்கும் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, 2 அற்புதம். வியாதியிலிருந்து சுகத்தையும் தருகிறார், குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணுமோ விசுவாசத்தோடு இயேசுவேன்னு அந்த பெயரை சொல்லி கூப்பிட்டு ஜெபிச்சிங்கன்னா அற்புதம் நடக்கும். ஒருவேளை
வியாதியஸ்தர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க கூட உட்கார்ந்துருந்தா அவங்க மேலே நீங்கள் கை வைத்து அவங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கணும். முக்கியமாக பாஸ்டர்மார்கள், போதகர்கள், தேவ ஊழியம் செய்கிறவங்க, நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது கை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் கரத்தை தேவன் பயன்படுத்தி அவங்களுக்கு அற்புதம் செய்வார். ஏனென்றால் நீங்கள் அழைக்கப்பட்டவங்க, ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறாரு. யார் மேலே கை வைத்து இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபித்தாலும் அற்புதம் நடக்கும். இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் மட்டும் அல்ல, உங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றவங்களுக்கெல்லாம் கை வைத்து ஜெபிங்க. வாரம் நீங்கள் வியாதியஸ்தரை கூப்பிட்டு கை வைத்து ஜெபிங்க. அற்புதம் நடப்பதை பார்ப்பீங்க. அப்போ தான் அவங்களுக்கும் விசுவாசிகளுக்கு பாஸ்டர் மேலே, ஊழியக்காரர் மேலே ஒரு பெரிய கர்த்தர் அவங்களை பயன்படுத்துகிறார் என்கிற ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியும் வரும். அதை கேள்விப்பட்டு தான் மற்ற மக்கள் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. இல்லை எனக்கு வரம் இல்லை அப்படிலாம் சொல்லாருங்க. தயவு செய்து எப்போ மொழிநேர ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டீங்களோ 9 வரம் உங்கள் மூலமாக செயல்படும். விசுவாசத்தோட கரத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு தாய் ஜெபம் பண்ணி குழந்தைக்கு சுகம், ஒரு குழந்தை ஜெபம் பண்ணி தாய்க்கு சுகம் கொடுக்குற ஆண்டவர் ஊழியர்களாகிய நீங்கள் ஜெபம் பண்ண கனப்படுத்த மாட்டாரா? நீங்கள் விசுவாசத்தோடு எழும்பி ஆகணும். எழுப்புதல் காலத்தில் ஒவ்வொரு ஊழியரையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். ஒவ்வொருவரும் உங்கள் சபை அற்புதம் நடக்கிற இடமா மாறும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். சரியா? சரி, இந்த அடுத்த ஒரு சாட்சி சகோதரி குளோரியா, பாண்டிச்சேரியிலிருந்து சகோதரி குளோரியா எழுதியிருக்கிறாங்க. பார்த்திங்களா, கேன்சர், அதுவும் 4th ஸ்டேஜ், அட்வான்ஸ் ஸ்டேஜ், அவ்வளோதானே. மருத்துவம் துறை ஒவ்வொன்றையும் கணிக்கிறது. 1st ஸ்டேஜ், 2nd ஸ்டேஜ், 3rd ஸ்டேஜ், 4th வந்துட்டால் காப்பாற்ற முடியாது, ஃபைனல் முடிந்ததுன்னு. ஆனால் முடியாததை முடிய செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு. இல்லைங்க முடியாதுன்றாங்க. இயேசு சொல்லுவார், என்னால் முடியும் மகளே, மகனே என்னால் முடியும் என்று இயேசு. ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்தை பூமி உண்டாக்கிய ஆண்டவர். அதற்கு ஒரு சாட்சி பாருங்களேன். அவங்களே சொல்கிறாங்க, 2014 வருடத்தில் எனது வலது பக்க மார்பகத்தில் கட்டி ஒன்று வந்தது. 2014 உடனே மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை அணுகினோம். பரிசோதித்த மருத்துவர், அந்த டாக்டர் சொன்னாங்க, இது சாதாரண கட்டி தான், அறுவை சிகிச்சை மூலம் அகற்றிவிடலாம் என்று ஆலோசனை கொடுத்தார்கள். அறுவை சிகிச்சை செய்ய நான் பயந்ததினால் ஆப்ரேஷன் செய்வதற்கு நான் சம்மதிக்கவில்லை. இந்த நிலையில் கடந்த 2013 வருடம் பிப்ரவரி மாதத்தில் என்னுடைய இடது பக்க மார்பகத்தில் வலி அதிகமாகி இரத்த கசிவும் ஏற்பட்டது. உடனே மருத்துவமனைக்கு சென்றோம். எல்லா பரிசோதனைகளையும் மேற்கொண்ட மருத்துவர்கள் உங்களுக்கு 4வது ஸ்டேஜ் கேன்சர் என்று கூறிவிட்டார்கள். 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு பிரச்சனை. டாக்டர்கிட்ட போனால் இது 4th ஸ்டேஜ் கேன்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் இருந்து ஒருவித மரண பயம் எனக்குள் வந்துவிட்டது. இன்னும் சில மாதங்கள் தான் நான் உயிர் வாழப் போகிறோம் என்ற எண்ணம் எனக்குள் வந்து கொண்டே இருக்கும். இதனால் இரவெல்லாம் தூக்கமே வராது. மேலும் என்னுடைய வலது பக்க மார்பகத்தில் மற்றொரு சிறிய கட்டி தோன்றிவிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2023 வருடம் அக்டோபர் மாதம் 23 யூடியூபில் ஒளிபரப்பான வாக் வித் ஜீசஸ் நிகழ்ச்சியில், தினந்தோறும் வாக் வித் ஜீசஸ் நிகழ்ச்சியில் ஒரு 3 நிமிஷம் நான் பேசுவது, அது நிறைய மக்கள் எல்லா இடத்துல அதுக்காக சொல்கிறாங்க. தினம் நாங்கள் இந்த செய்தி கேட்குறோம், தினம் ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வைத்தார். அந்த வசனம், தேவனுடைய வசனம் நம்ம உயிர்ப்பிக்கும், சுகமாக்கும், பலப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். அந்த வாக் வித் ஜீசஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்ற வசனத்தை சொல்லி உங்களுடைய மரண படுக்கையை மாற்றின சாட்சியையும் பகிர்ந்து கொண்டு 4வது ஸ்டேஜ் கேன்சராக இருந்தாலும் இயேசு குணமாக்குவார் என்று கூறினீர்கள். இவங்களுக்கு 4வது ஸ்டேஜ், அதாவது அவ்வளோதான், இனி குணமாக்க முடியாது. அதே வார்த்தை ஊழியக்கார வாயில் வருது, 4வது ஸ்டேஜ் கேன்சராக இருந்தாலும் இயேசு குணமாக்க முடியும். அதான் விசுவாச வார்த்தை. கேட்ட உடனே அந்த வார்த்தை எனக்கும் இயேசு சுகம் தருவார் என்ற விசுவாசத்தை கொண்டு வந்தது. அதுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். நம்முடைய விசுவாசத்தை வைத்து தான் ஆண்டவரிடத்தில் நன்மை பெற முடியும். அவர் வல்லமையுள்ளவர், அற்புதம் செய்கிறவர். ஆனால் நம்ம விசுவாசித்து கேட்டால், பணம் கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது, பொருளை கொடுத்து வாங்க முடியாது. அல்லது நான் உங்களை வருத்தி கொண்டு நான் 4 மாடிக்கு நடந்து வர சுகமாக்குங்க
அப்படிலாம் சுகம் பெற முடியாது. அதெல்லாம் ஆண்டவர் சொல்லாத விஷயம். சில மனிதர்கள் அப்படி தான், நான் நடக்கிறேன் இயேசுகிட்டேன்னு சொன்ன நடந்தெல்லாம் அற்புதம் பெற முடியாது. அது சிலுவை சுமந்து அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். விசுவாசிக்கணும், அவ்வளோதான். அப்போ உங்கள் முயற்சினால் நீங்கள் அற்புதம் பெறுற மாதிரி ஆண்டவர் அப்படிலாம் செய்ய மாட்டார். உங்களை வருத்தி கொள்ளாதுங்க, அப்படிலாம் செய்யாதுங்க. அது உங்களை பாதிக்குமே தவிர உங்களுக்கு நன்மை பயக்காது. சும்மா மனுஷன் பக்தி, உங்கள் பக்தியை நீங்கள் பெருமையாக வெளிப்படுத்தி கொள்ளலாம், நடந்து போன நாக்கு அப்படிலாம் சொல்லி. என்ன பயன்? வருஷம் நடந்து கால் தான் வலிச்சே தவிர வருமானம் நீங்கி இருக்குதா? தரித்திரம் மாறி இருக்குதா? சாபம் போயிருக்குதா? உங்கள் குடும்பத்தில் பீடியை விட முடியுதாங்க? நடந்து போகிறீங்களே, இயேசு அங்கே பார்க்குறேன் இங்கே பார்க்குறேன் அங்கே போகிறேன்ட்டு பீடி விட முடியுதா? சிகரெட்டை விட முடியுதா? பிறகு நடந்து என்ன பிரயோஜனம்? நடக்கிறதுல இல்லை, இயேசுவை விசுவாசிக்கிறதுல தான் அற்புதம் இருக்கிறது. சும்மா நீங்கள் உலக மக்களை போல நடந்து கொள்ளாதங்க. உங்கள் பக்தியை வெளிப்படுத்தி பெருமைப்படுத்தியெல்லாம் அற்புதம் பெற முடியாது. உங்களை தாழ்த்தி இருக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்தீங்கன்னா இயேசு அற்புதம் செய்திருவார். என்ன நடக்குது நீங்கள் இதை பாருங்கள். இது அனுபவம். பாண்டிச்சேரியில் தான் இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? அது சொல்கிறாங்க பாருங்கள். 4வது ஸ்டேஜ் கேன்சராக இருந்தாலும் இயேசு குணமாக்குவார் என்று கூறினீர்கள். அந்த வார்த்தை எனக்குள் இயேசு சுகந்தருவார் என்று விசுவாசத்தை கொண்டு வந்தது. ஜெப நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கும்போது கட்டி உள்ள இடத்தில் என் கரங்களை வைத்து விசுவாசத்தோடு ஜெபித்தேன். கேன்சர் கட்டி இருக்கிற இடத்துல கை வைத்து விசுவாசத்தோட இயேசுவே என்னை குணமாக்குன்னு ஜெபிச்சாங்க. ஜெபம் முடிந்து நான் பரிசோதித்த பார்த்தபோது வலது பக்கத்தில் இருந்த 2 கட்டிகளும் மறைந்திருந்தது. இது அற்புதம். 2 கட்டி மார்பில் இருந்தது. கை வைத்து இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு இந்த கட்டி மறையட்டும், என் சரீரத்தை விட்டு இல்லாமல் போகட்டும்னு ஜெபிச்சுட்டு ஜெபம் முடிஞ்சு பார்த்தா இல்லை கட்டி. இட்ஸ் எ மிராக்கிள். இதான் இயற்கைக்கு மேற்பட்ட காரியம். எனக்கு இப்படியெல்லாம் நடக்குமா? இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேருக்கு நடந்திருக்கிற சாட்சிகள் அவங்களுடைய முகவரிகளோடு எங்கிட்ட இருக்குது. எந்த பணமும் கொடுக்க தேவையில்லை. இதெல்லாம் இலவசம். இயேசுகிட்டேருந்து அற்புதம் பெறுவது கஷ்டமே கிடையாது. விசுவாசத்தோடு இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஜெபிச்சா போதும். பார்த்தீங்களா? அவங்க அற்புதம். வலது பக்கத்தில் இருந்த 2 கட்டிகளும் மறைந்திருந்தது. இடது பக்கத்திலும் மாற்றம் ஏற்பட்டிருப்பது என்னால் உணர முடிந்தது. இடது மார்பில் அந்த கட்டி இருந்தது. உடனே மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனைகளை மேற்கொண்ட போது உங்களுக்கு கேன்சரே இல்லை என்று ரிப்போர்ட் வந்தது. 4th ஸ்டேஜ்னு ரிப்போர்ட் கொடுத்த அதே டாக்டர் சொல்கிறாங்க நோ கேன்சர். எப்படிங்க இது? அதுதான் இயேசு மறைய செய்து விடுவார் வியாதியை. ரொம்ப சிம்பிள். காசு பண்ண செலவு பண்ண தேவையில்லை. உங்களை வரித்து கொண்டு நடக்கணும், உங்களை வேதனைப்பட தேவையில்லை. விசுவாசம். இயேசு கிறிஸ்து பாவத்தை சாபத்தை சிலுவையில் சுமந்து முடிச்சிட்டார். அவரால் என்னை குணமாக்க முடிகின்ற விசுவாசம். அவ்வளோதான். ஒரு சிம்பிள் ப்ரேயர், ஜெபம். விசுவாசத்தை ஜெபிச்சாங்க. டாக்டர்ஸுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. 4th ஸ்டேஜ் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இப்போ நோ கேன்சர் இல்லாமல் பண்ணிட்டார் ஆண்டவர். இயேசுவால் முடியும். பயப்படாதங்க. மரண கட்டுகள் மாறும் இன்றைக்கு. மரண படுக்கை மாறும் இன்றைக்கு. மருத்துவர்கள் இருக்கிற நிலைமை சொல்லுவாங்க, தப்பே கிடையாது. அவங்களும் உங்களை காப்பாற்ற பிரயாசப்படுறவங்க தானே. ஆனால் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் அற்புதம் செய்ய இயேசுவால் மட்டும்தான் முடியும். அந்த இயேசு தான் இப்போ உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். உடனே மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை மேற்கொண்ட போது உங்களுக்கு கேன்சரே இல்லை என்று ரிப்போர்ட் வந்தது. எங்களுக்கு மிகுந்த ஆச்சரியம். ஒரே நாள் ஜெபத்தின் மூலம் என் 4வது ஸ்டேஜ் கேன்சரை குணமாக்கி என்னை வாழ வைத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பார்த்தீங்களா? கடந்த அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி 2023 அக்டோபர் 23ஆம் தேதியிலேருந்து அற்புதம் நடந்திருக்கிறது. உங்களுக்கு செய்வார், இன்றைக்கே செய்வார். விசுவாசிங்க. இயேசுவால் முடியும். வியாதிப்பட்டவங்க மேலே கை வைத்து நீங்கள் ஜெபிக்கும்போது அற்புதம் நடக்கும். சரியா? சரி, இப்போ 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒன்று சகோதரர் கோபால வில்லியம்ஸ், பெரம்பூர், சென்னையில் பெரம்பூர்ன்ற இடத்துலேருந்து சகோதரர் கோபால வில்லியம்ஸ். அவங்களுடைய மனைவிக்கு 12 வருஷமாக டிப்ரெஷன். நிறைய பேர் டிப்ரெஷனில் கஷ்டப்படுறீங்கள. என்னென்ன மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்றீங்க, தூக்க மாத்திரை போட்டு தான் தூங்க போகிறீங்க. இயேசு எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். இங்கே ஒரு அற்புதம் நடந்திருக்குது. அவங்க சாட்சி சொல்லுவாங்க. நீங்களே அதை பாருங்கள், கேளுங்க. அதன் பிறகு 12 வருஷ வேதனை. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ குறித்து பைபிளில் வாசிக்கிறோம்ல. இவங்களுக்கு பாருங்கள் 12 வருஷம் மன அழுத்தம்.
என்னெல்லாம் பாதிப்புகள் இல்லை, குடும்பமே பாதிக்கப்பட்டுன்னு இருக்கிறாரு. அவங்களுக்கே தெரியல தான் என்ன செய்கிறேன்னு சொல்லி. ஒரு நாளைக்கு 11 மாத்திரைகள், டெய்லி 11 மாத்திரை. அப்பவும் தூக்கம் இல்லை, கஷ்டம். ஆனால் குடும்பமே எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறது இல்லை. ஒரு நாள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்க. இதே மாதிரி நிகழ்ச்சியை பார்த்து 2023 ஆகஸ்ட் மாதத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்கிறாங்க. கணவன் மனைவியும், எனக்கு விடுதலை வேணாண்டவரே நீ சகோதரியும் கணவர் மனைவிக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறார். அதனால் தான் அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் உத்தரவாதம் எடுத்து உங்கள் வீட்டாருக்காக ஜெபிச்சிங்கன்னா ஏசு அற்புதம் செய்வார். நாங்கள் உங்களுக்கு ஜெபத்தில் உதவி செய்ய முடியும், நாங்கள் அற்புதம் செய்ய முடியாது. மோகன்லால் செல்ல அற்புதம் செய்ய முடியாது. உங்களுக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற வழிகளை சொல்லி கொடுக்க முடியும். இயேசு தான் அற்புதம் செய்கிறார். அவங்க வீட்டில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிறதை கேட்டு அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும். பாருங்கள், இவ்வளோ அற்புதம் இல்லை. ஒரே நாளில் அதிகாலை 2 மணிக்கு இயேசு வந்து சிலுவை காட்சியை பார்த்துருக்குறாங்க. அதுலேருந்து ஒரு வெளிச்சம் வந்து அவங்களை அடித்தது, தொட்டது விடுதலை. அது ஒரு இருளின் ஆதிக்கம். டிப்ரெஷனுக்கு பின்னால் இருப்பது ஒரு பிசாசனுடைய கிரியை, பயம், கலக்கம், அதெல்லாம் கொண்டு வந்து அடுத்து டிப்ரெஷன், அடுத்தது வந்து தற்கொலைக்கு நேராய் நடத்துவது. இதுதான் பிசாசனுடைய திட்டம். அது பொல்லாத ஆவி. சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்ததுனால, சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவால் தான் இலவசமாய் விடுதலை தர முடியும். நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனால் காசு கொடுத்து மாத்திரை வாங்கணும். மந்திரவாதிகிட்ட போனீங்கன்னா நீங்கள் காசு கொடுத்து தாயத்து வாங்கணும். காசு இல்லாமல் ஒன்றும் நடக்காது. ஆனால் காசு இல்லாமல் இலவசமாய் விடுதலை கொடுக்கிற ஒரே ஒருவர் இயேசு, இயேசு, இயேசு. இந்த மாதிரி எத்தனை ஆயிரம் சாட்சிகளை நான் பார்த்துருக்கிறேன், உங்களுக்கு வாசித்திருக்கிறேன். இல்லை, விசுவாசத்தோடு நீங்கள் கூப்பிடுங்களேன் இந்த ஆண்டவரை, நீங்கள் அற்புதத்தை காண்பீங்க. இன்னொரு சாட்சி பார்க்க போகிறோம். சகோதரி ஜோதி, முனஞ்சிப்பட்டி, திருநெல்வேலி மாவட்டத்தில் முனஞ்சிப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் அவங்க சொன்ன சாட்சி கேட்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமான சந்தோஷம் என்னென்னா, அவங்க வந்து சொன்னாங்க, பிள்ளையார் குளமா, அங்கேருந்து தான் அந்த சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. பிள்ளையார் குளம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க. அங்கே தான் நடந்தது. நான் வந்து ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் 78 இந்த கிராமத்துக்கு பேருக்கு சுவிசேஷம் ஒரு கூட்டத்துக்கு அந்த சர்ச்சில் பேசேன். அப்போ ஏசு டீமில் கிடையாது, தனி ஆள் பெட்டி தூக்கிட்டு போவேன். ஒரு ரோட்டில் இறங்கி, பஸ் ஸ்டாண்டில் இறங்கி, ஒரு தூரம் நடந்து போகணும் அந்த ஊருக்கு. நடந்து போய் அங்கே நான் ஊழியம் செய்திருக்கிறேன். அந்த ஊர்லேருந்து ஒரு சாட்சி பாருங்களேன். சகோதரி ஜோதி, முனஞ்சிப்பட்டி, திருநெல்வேலியிலேருந்து 17 வருஷம் ஒரு பிரச்சனை. இது மாதிரி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. இவங்களுக்கு என்ன நடந்தது, ஏசு என்ன செய்தார்னு இந்த சாட்சியை பாருங்கள். 17 வருஷம் ஊரல் பிரச்சனை. அந்த மகள் சொன்னாங்க பாருங்கள், அருவாளைச்சி வெட்டின மாதிரி அப்படியே பிளந்திருக்கும், ரத்தமும் சலமும் வரும். எவ்வளோ கஷ்டம் இல்லை? 17 வருஷம். அதுக்கு எவ்வளோ மாத்திரை மருந்துகள் பணம் செலவு பண்ணியும் சுகம் கிடைக்காம. அந்த ஊரல் என்பது ஒரு வாத மாதிரி, இரவும் பகலும் ரொம்ப கஷ்டம், அந்த தாய்ப்பட்ட கஷ்டம். ஆனால் இயேசு எவ்வளோ அற்புதமான ஆண்டவர். அவர் வியாதிஸ்தருக்கண்டு மனதுருகி சுகம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். நாலுமாவடியில் தேவனுடைய கூடாரத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு சுகமளிக்கிற விடுதலை கூட்டம் நடக்கிறாரு. இது இப்போ ஆரம்பித்தது இல்லை. சிலர் நினைக்கிறாங்க இது கொரோனா காலத்தில் ஆரம்பித்ததுன்னு. 80களிலேயே அந்த ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே நாங்கள் வியாழக்கிழமை தோறும் இந்த ஜபத்தை செய்து கொண்டு வருகிறோம். உபவாச ஜபமாய் வைப்போம். பொதுவாக வெள்ளிக்கிழமை தானே உபவாச ஜபம்லாம் வைப்பாங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் இடையன்விளை இருக்குது. அங்கே இம்மானுவேல் ஜப வீடுன்னு அங்கே ஒரு தாயார் வந்து அந்த நாட்களிலேயே அவங்க வந்து 60-70 வருஷத்துக்கு முன்னாலேயே கர்த்தர் அவளை எழுப்பி அவங்க மூலமாக அதனால் எங்கள் பகுதியில் நிறைய பெண்கள், செபிக்கிற பெண்கள் எழும்ப அந்த தாயார் தான் காரணம். அவங்க மகப்பெண் ஊழியத்தை நிறைவேற்றுறாங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். 5 நிமிடம் ஜெபம். நீங்கள் என்ன பண்ண, முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. முடியலை, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லையான்னு, பரவாயில்ல, உட்கார்ந்து கொண்டே ஜெபிக்கலாம். ஆனால் நல்ல கவனிங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஏன்னா எண்ணம் சிதறக்கூடாது. அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு அது எண்ணம் ஒருமனப்படணும். உங்களுடைய இருதய ஒருமனமாக இயேசுவை தேடணும். இருதயத்தில் அவரை விசுவாசிக்கணும். இயேசுவை, இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ அற்புதம் செஞ்சீங்க, கேன்சர் 4வது ஸ்டேஜை குணமாக்கி இருக்கிறீங்க,
குழந்தையே பிறக்காதுன்னு குழந்தை கொடுத்துருக்கிறீங்க. 12 வருஷ வியாதி அப்படின்ற நேரத்தில் விடுதலை கொடுத்துருக்கிறீங்க. டிப்ரெஷன் இவ்வளோ அற்புதம் செஞ்சீங்க. ஆண்டவரே எனக்கு செய்யுங்க, எங்கள் குடும்பத்தில் செய்யுங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்களா, படுக்கையில் இருந்து கொண்டே ஜெபிக்கணும். உங்களுக்கு பாவத்திலேருந்து விடுதலை வேணும், மதுபான பழக்கம், போதை வஸ்துகள் அப்படிலாம் இருந்தால் இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே இந்த பாவத்திலேருந்து விடுதலை கொடுங்க, உங்களுடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்து என்னை விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. குடும்பத்தார் அவங்க மேலே கை வைத்து விடுதலை காய்ச்சிவிங்க. வியாதியஸ்தராக இருந்தால் வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. எங்கே கட்டி இருக்குது, வலி இருக்குது, வேதனை இருக்கிறது, காதில் பிரச்சனைனா அப்படி காதில், கண்ணில் பிரச்சனைனா கண்ணில், இருதயத்தில் பிரச்சனைனா இருதயம், எங்கே வலி வேதனை இருக்கிறத கை வைத்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என்னை தொடும், இயேசுன்ற பெயரை நீங்கள் சொல்லணும். அவர் தான் விடுதலை தர முடியும். ஆண்டவரே ஆண்டவரே அப்படி சொல்லக்கூடாது. இயேசு என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் தான் இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே என் குழந்தைக்கு சுகம் தாரும், இயேசுவே கற்பத்தின் ஆசீர்வாதம் தாரும், இயேசுவே இந்த மரண படுக்கை மாறட்டும். ஜெபம் பண்ணுங்க. ஆஸ்பத்திரியில் பக்கத்தில் இருக்க கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே உம்முடைய தழும்புகளால் குணமாக்கும், இயேசுவே எனக்கு இந்த பாவக்கட்டுகளை அறுத்து விடுதலை தாரும், இயேசு கிறிஸ்துன்ற பேரை சொல்லுங்கள். இயேசு. கண்களை மூடி ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் செய்த அற்புதங்களுக்காக நன்றி, இந்த சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். கேளுங்க, கேளுங்க. இயேசுவே என்னை தொடும், எனக்கு விடுதலை தாரும், இந்த மரண கட்டுகள் மாறட்டும், என் காது இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும், என் கண்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும், என் சரீரத்தில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும், பொல்லாத இந்த கேன்சர் வியாதி இயேசுவின் நாமத்தில் மறைந்து இல்லாமல் போகட்டும், என் கணவருடைய சரீரத்தில் சுகம் வரட்டும், என் மனைவியை இயேசுவை தொட்டு குணமாக்கும், என் குழந்தையை இயேசுவை தொடும், இயேசுவை இந்த மரண படுக்கை மாறட்டும். ஆஸ்பத்திரியில் இப்போ நீங்கள் தொடுங்க, அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு கரத்தை நீட்டி விட்டார். ஆண்டவருடைய கரம் தொட ஆரம்பித்து விட்டார். இயேசு, இயேசு அந்த பெயரை சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பெயரை சொல்ல சொல்ல தான் உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. இயேசுடைய பெயரை சொல்ல சொல்ல சுப்பிரமணி, சுப்பிரமணி என்கிற ஒரு தம்பிக்காக ஆஸ்பத்திரியில் அவங்க ஆபத்தான நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக யாரோ ஜெபம் பண்ணுறீங்க. உங்கள் ஜெபத்தை கேட்டு மரண கட்டுகள் மாறுகிறாரு. அந்த தம்பியை இயேசு தொட்டு விடுதலை தருகிறார். அந்த மரண போராட்டத்தின் ஆவி விலகுவதை நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும்னு சொல்லுங்கள். போதும் விடுதலை. ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார். சாக்ரட்டீஸ் என்கிற ஒரு சகோதரர் ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி மறைகிறது. மருத்துவர்கள் சாகுமறைக்க மாத்திரை தான் போடணும், இது சுகமாகாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் விடுதலை தருகிறார். சாக்ரட்டீஸ் என்கிற சகோதரருக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். சசிகலா என்கிற ஒரு மகள் ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. உங்களுடைய குடல் அழுகி விட்டதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரொம்ப பாதிப்பு. உங்களுடைய வாயை திறந்தாலே ஒரு துர்நாற்றம் வருகிறது. ஜீரணம் இல்லை. நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க. இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்டார், உங்களை தொட்டு குணமாக்குகிறார். இயேசுவே ஸ்தோத்திரம், என் குடல் பகுதியை தொட்டு புண்களை மாற்றி சுகம் தருகிறக்கா ஸ்தோத்திரம்னு சசிகலா சொல்லுங்கள். வாய் திறந்து சொல்லுங்கள். இந்த நிமிஷத்தில் இந்த மாற்றம் உண்டாகிறது. இயேசு, இயேசு அந்த பெயரை சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமை தொட்டு அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறது. மலர், மலர் என்கிற ஒரு மகள் உங்களுக்காக, நீங்கள் மற்றவங்க அதிகமாக ஜெபிக்கிறாங்க, உங்கள் குடும்பத்தார் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களை தொடுகிறார். மலர், உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவி விலகுகிறது. உங்களுடைய சரீரத்தில் பலவீனப்படுத்துகிற ஆவியினாலே பாதிக்கப்பட்டு நீங்கள் முடக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க. அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு விடுதலை இயேசுவின் நாமத்தில். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். சகோதரி வாய்த்தரன், இயேசுவே ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்ல சொல்ல விடுதலை உண்டாகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். கிரேனா பூ, கிரேனா பூ என்கிற ஒரு மகள் ஜெபிக்கிறீங்க. உன் ஜெபம் கேட்கப்பட்டது மகளே. நீ உன் குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறாய்.
உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட வியாதி திரும்ப திரும்ப வருகிறது. அது சாபத்தின் கட்டு என்று உனக்கு தெரிந்து நீ ஜெபிக்கிறாய். அந்த சாபக்கட்டு மாற வேண்டும் என்று உன் நிமித்தம் உன் குடும்பத்தின் மீது இருக்கிற சாபக்கட்டுகளை இன்றைக்கு இயேசு மாற்றுகிறார். உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது மகளே. இன்றையோட மாற்றத்தை நீ காண்பாய். நீ வெகு நாள் அதற்காக ஜெபிக்கிறாய், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாய். உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவருக்கு நன்றி சொல். ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காக உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். பெரிய சாமி, பெரிய சாமி என்கிற ஒரு பெயரை என் கண்முன்னால் ஆண்டவர் நிறுத்துகிறார். ஐயா, நீங்கள் பாரத்தோட வேண்டுதல் செய்கிறீங்க. இப்படி ஒரு கடவுளா எனக்கு தெரியாமல் போச்சே. நான் எவ்வளோ பக்தியாலாம் இருந்தேன், ஒருத்தர் எனக்கு உதவி செய்யலையே. இயேசுவே எனக்கு உதவி செய்யும்னு கேட்குறீங்க. ஐயா, உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நீங்கள் எதுக்காக ஜெபிச்சிங்களோ அதில் ஒரு அற்புதம் நடக்கிறது. இன்றையிலிருந்தே மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போவே ஆண்டவருடைய வெளிச்சம் உங்கள் மேலே வருகிறது, உங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறது. இருள் விலகுகிறது. உங்களுடைய உங்களுடைய குடும்பத்தை பாதித்த இருளின் ஆதிக்கங்கள், பில்லி சொன்னிய வல்லமை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிகிறது. மாற்றத்தை நீங்கள் காண்பீங்க. உங்களுடைய சரீரத்தில் ஒரு விடுதலை. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. எல்லாரும் சொல்லுங்கள், வலதுகரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த விடுதலைக்காய் சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திர. வாய் திறந்து சொல்லுங்கள், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இயேசுவே நான் உம்மை துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறப்பா. எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். ஜனங்களுக்காய் பரிதபிக்கிற தேவன். உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த விடுதலை சுகத்திற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு கட்டாயம் இன்றைக்கு கற்பத்தை ஆசீர்வதிங்க. அந்த கணவனும் மனைவியும் ஜெபிக்கிறாங்கப்பா, கண்ணீரோடு நிற்கிறாங்களே. இந்த நாளில் அவங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஏற்கனவே 2 முறை கரு சிதவி ஏற்பட்டு அழிஞ்சு போன நிலைமையில் கண்ணீரோடு நிற்கிற இந்த மகளை பாருங்கப்பா. கணவர் பக்கத்தில் இல்லை, தனிமையாக உட்காந்து அழுகிறாங்க. இயேசுவே இந்த மகளுடைய கண்ணீரை துடைத்து இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுங்க. குழந்தையை அணைத்து கொள்ளட்டப்பா. நீங்கள் தொட்டு விட்டீங்க, நன்றி. உங்களுக்கு கோடி கோடி நன்றி அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இவ்வளோ அற்புதமான ஆண்டவர் நீங்கள். ஒவ்வொரு ஜனத்தையும் ஆசீர்வதித்த மகளை பண்ணுங்க. எந்தெந்த வீடுகளில் இன்றைக்கி இயேசுன்ற பெயரை சொல்லி ஜெபிச்சாங்களோ அத்தனை வீடுகளுக்குள்ளும் கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இருளின் ஆதிக்கங்கள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். அவங்க கேட்டுக்கொண்ட காரியத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். அவர்கள் அதிசயத்தை கண்டுமை துதிக்கட்டும். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருங்க. ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். அதிக சந்தோஷம். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்.